ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. வெல்கம் டு ஹேமாஸ் வாய்ஸ் ஓவர். நான் இன்னைக்கு உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க படம் எம்எஸ் பாஸ்கர் நடித்த 2025 ஓடிடியில் ரிலீஸ் ஆன படம் தான் கசிவு. ஒரு அழகான கிராமத்தில் தனிமையில் வாழ்கிற வயசான தாத்தாவும் பாட்டியும். எதிர்பாராத விதமாக அந்த தாத்தாக்கு அடிபட்டுற அவர் சாகுற தருவாய்க்கு போயிடுறாரு. அப்போது சங்கரன் ஒரு சின்ன பையன்கிட்ட இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு உண்மையை சொல்கிறாரு. அவர் அப்படி என்ன சொன்னாருன்றது தான் மீதி கதை. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம். அங்கே பொன்னாண்டின்னு ஒரு தாத்தாவும் பார்வதின்னு ஒரு பாட்டியும் தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சொந்த பந்தம் குழந்தைங்கன்னு யாருமே கிடையாது. தாத்தாவை கிண்டல் பண்ணுறதுக்குன்னே ஊரில் கொஞ்சம் சின்ன பசங்க இருக்காங்க. அவனுங்க இவர் பார்க்கும் போதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அவர் கம்பு எடுத்தோன்னே எல்லாரும் ஓடிடுவானுங்க. இவங்க பக்கத்து வீட்டில் சங்கரன் ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு இந்த தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். இந்த தாத்தா ரொம்பவே வயசாகி போய் வீக்காக இருந்தாலும் ஊர்க்காரங்க முன்னாடி தான் இன்னும் பலசாலியாக தான் இருக்கேன்ற மாதிரியே காமிச்சுக்குவாரு. இப்போ அந்த பசங்கள்லாம் தாத்தாவை தேடி வீட்டுக்கு வராங்க. தாத்தாக்கு என்னதான் அவங்கள பிடிக்கலனாலும் பாட்டி அவங்க மேலே அன்பாக தான் இருக்காங்க. இப்போ தாத்தா அங்கே வர எல்லாரும் ஓடிடுறாங்க. இப்போ ஊர் காவலாளியை கூப்பிட்டு நான்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தேன்னு தெரியுமான்ற மாதிரி தற்பெருமை பேசிகிட்டு இருக்காரு. இவர் வாழ்க்கையில் இவர் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. இவருக்கு குழந்தைங்க பிறக்காம இல்லை, 4 பசங்க 3 பொண்ணுங்களும் பிறந்திருக்காங்க. ஆனால் ஏதோ சில காரணத்தினால அவங்கெல்லாம் இறந்து போயிட்டதா சொல்கிறாரு. அவங்க மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தா உன்னை விட பெரியவங்களா இருந்திருப்பாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அங்க பார்வதி பாட்டி வந்துற இப்ப இவனை போக சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. நைட்டு எதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. சாப்பாடு வேணான்னு சொல்லி தூங்கிடுறாரு. இப்போ அடுத்த நாள் அவர் எந்திரிக்கவே இல்லை. என்னாச்சுன்னு பார்த்தா காய்ச்சல் கொதிக்குது. சங்கரனோட அம்மா தான் அவருக்கு கஷாயம் எல்லாம் போட்டு கொடுத்து பாத்துக்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு சரியாகிற நான் வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. கம்பை துணைக்கு எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி பாட்டி சொல்ல அதெல்லாம் தேவையில்லை, நானே வந்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்த சங்கரன் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு இதை கிளீன் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அவர் கேட்க, எங்க அப்பா புதுசா 2 மாடு கொண்டு வருவாரு, அதை இங்கதான் கட்ட போறோன்ற மாதிரி சொல்றான். இவன் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இப்ப வீட்டுக்கு போலான்ற மாதிரி திரும்பி போக தலை சுத்தி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. சங்கரன் அவரை தூக்கி இப்ப கை தாங்களா வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இங்கே அந்த சின்ன பசங்கள்லாம் தாத்தாவை தேடி வீட்டுக்கு வர தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் தாத்தாவை இருந்து பார்த்துட்டு போகலான்னு வெயிட் பண்ணுறாங்க. தாத்தாவும் சங்கரனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ தாத்தாக்கு அடிபட்டு இருந்ததை பார்த்ததும் அந்த சின்ன பசங்கள்லாம் ஓடி போய் மூலிகை இலையை பறிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அரைச்சி கட்டு போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறாங்க. சங்கரன் சரியாக சாப்பிடாம தாத்தாவை பற்றியே நினச்சிட்டு இருக்கான். தாத்தா அந்த பசங்க கிட்ட எவ்வளோதான் வெறுப்பு காமிச்சாலும் இவருக்கு ஒரு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சோடனே அந்த பசங்க காட்டின அன்பை நினச்சி நாம தான் அந்த பசங்க கிட்ட கோவமாக நடந்துக்கிட்டோன்னு வருத்தப்பட்டு அழுறாரு. இப்போ நைட் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கெட்ட கனவு மாதிரி வர பயந்து எந்திரிக்கிறாரு. அடுத்த நாள் பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிடுறாரு. ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் அவர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சங்கரனும் மனசு உடஞ்சி போய் வெளியே உட்காந்துருக்கான். இப்போ தாத்தா சங்கரனை கூப்பிட்டு அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த அவன்கிட்ட சொல்கிறாரு. வாலிப பையன்ல இவர் ஒரு சண்டீரா இருந்திருக்காரு. இவரோட பலத்தை பார்த்து ஊர்க்காரங்கெல்லாம் இவரை ஊர் காவலாளியா போட்டிருக்காங்க. அப்பப்போ இவர் கூட்டாளிங்களோட திருடவும் செஞ்சிருக்காரு. அப்படி ஒரு நாள் இவர் கூட்டாளிங்களோட காட்டு பக்கமா போகும்போது அங்க ஒருத்தி அவ குழந்தையோடு தனியா பருத்தி எடுத்துட்டு இருந்திருக்கா. அப்ப அவ பையன் தண்ணி கேட்க கிணத்துக்கு கூட்டிட்டு போறா. அவளை பார்த்த பொன்னாண்டி சுத்தி யாருமே இல்லை, அவனோட கூட்டாளிகளும் தூங்கிட்டாங்க. ஒரு அருவாளை எடுத்துக்கிட்டு அவளை பின்தொடர்ந்து போறான். அருவாளை குழந்தை கழுத்துல வச்சு மிரட்டி அவ போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி வாங்குறான். நகையெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமும் அவன் ஆசை தீரல. அந்த சின்ன பையனோட கழுத்தை அறுத்து கிணத்துல தூக்கி போட்டுறான். அவ மேல இருந்த ஆசையை தீர்த்துக்கிட்டு அவளையும் கழுத்தை அறுத்து கிணத்துல தூக்கி போட்டுறான். இதை கேட்ட ஊர் மக்கள் இவர் ஆச்சரியமா பாக்குறாங்க. அருவாளையும் அங்க கழுவிட்டு இப்ப அங்கிருந்து போயிட்டதா சொல்லி முடிக்கிறான். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, என் பொண்டாட்டி பார்வதிக்கு கூட தெரியாதுன்னு சொல்றாரு. இத்தனை வருஷமா இந்த விஷயம் என் மனசுல பாரமா இருந்துச்சு, உன்கிட்ட சொன்னதும் அந்த பாரம் குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப செத்து போயிடுறாரு. ஊர் மக்களும் பார்வதி பாட்டியும் அவரை நினைச்சு அழுகுறாங்க. மற்றவங்களெல்லாம் விட சங்கரனுக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தாத்தா கூட இருந்த நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்த்து வருத்தப்படுறான். இதோட இந்த படமும் முடிஞ்சிருது. சின்ன வயசுல பொருள் மேலேயும் பொன் மேலேயும் ஆசைப்பட்டு இவர் செஞ்ச பாவம் சாகர வரைக்கும் குற்ற உணர்ச்சியா இவரை கொண்டுகிட்டே இருந்திருக்கு. நம்ம ஒரு தவறு செய்கிறோன்னா அது யாருக்கும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அது என்றைக்குமே நம்மளை நிம்மதியாக இருக்க விடாது. இந்த விஷயத்தெல்லாம் சங்கரன் கிட்ட ஏன் சொன்னாருன்னா, அவன் தான் இவர் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்க ஒரு பையன். நீ அன்பு வைக்கிற அளவுக்கு நான் தகுதியானவன் இல்லைன்றத சொல்கிற மாதிரி தான் இந்த கதையை அவன்கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.